வணக்கம் நண்பர்களே. நாம் 6, 7 வகுப்புகளுக்கான டேர்ம் 1ற்கான ஆங்கில பாடத்தில் வினாக்களையும் விடைகளையும் முதலில் பார்த்தோம். இன்றைக்கு டேர்ம் 2ற்கான வினாக்களையும் விடைகளையும் பார்க்கலாம். வாருங்கள் முதலில் டேர்ம் 2 6ஆம் வகுப்பிற்கான ஆங்கில பாடத்தில் வினாக்களும் விடைகளும். இதுல முதல்ல ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்திருக்காங்க. முதல் பாடம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் என்பது. அந்த பாடத்துல கபடி வீராங்கனை உஷா ராணி, பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து மற்றும் கிரிக்கெட் வீராங்கனை மித்தாலி ராஜை பற்றிய பாடம் இது. இந்த கொடுக்கப்பட்டுள்ள பகுதி கபடி வீராங்கனை உஷா ராணியை பற்றியது. வாருங்கள் வினாக்களையும் விடைகளையும் பார்க்கலாம். She used to sell dash for her daily living. தினசரி வாழ்க்கைக்காக அவர் எதை விற்கிறார்? Flowers என்பதை விடை. Find the synonym of the underlined words. கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்திற்கு synonyms கேட்டிருக்காங்க. Prominent என்பதற்கான synonyms noticeable என்பதாகும். Whatever the circumstances என்பதற்கான சரியான idioms என்னன்னு கேட்டிருக்காங்க. அது ரெயின் ஆர் ஷைன் என்பது சரியான விடை. உஷா ராணி started playing kabaddi when she was in school. உஷா ராணி won gold medal at the Asian Games எப்ப கோல்டு மெடல் வின் பண்ணாங்க அப்படின்னா 2018. Which of the following about பி.வி. சிந்து is are correct? கீழ்கண்டவற்றில் பி.வி. சிந்துவை பற்றி எது சரியான விடை என்று கேட்டிருக்காங்க. இந்த கொடுக்கப்பட்ட பகுதிகளில் சிந்து first learned the basics of sports with the guidance of மெஹபூப் அலி. இது சரியானது. சிந்து got ராஜீவ் கேல் ரத்னா அவார்டு த ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஹானர் ஃபார் த இந்தியா 2016. இதுவும் சரியானது. She started playing badminton at the age of 5 என்பது தவறானது. சிந்து பேரண்ட்ஸ் வேர் ப்ரொஃபஷனல் வாலிபால் பிளேயர் என்பது சரியானது. ஆகவே சரியான விடை சி 1, 2, 4. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். மித்தாலி ராஜ் கிரிக்கெட், பி.வி. சிந்து பேட்மிண்டன், உஷா ராணி கபடி. நேருக்கு நேர் சரியாகவே இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 5 வினாக்களுக்கு சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. பிரிவில்லேஜ் அப்படின்னா ஹானர், சர்ப்ரைஸ் அமேஸ்டு, ஸ்ட்ரகிள் ஒர்க் ஹார்டு, எக்ஸ்பர்ட் ஸ்கில்டு, ஆப்பனண்ட் காம்படிட்டர். மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. இந்த ஃபுட்பாலுக்கு ஹெல்மெட், டென்னிஸ் ராக்கெட், வாலிபால் நெட், ஆர்ச்சரி பவ் அண்ட் ஆரோ. சரியான விடை சி. Choose the odd word for the following 5 questions. இதுல கொடுக்கப்பட்ட 4 வார்த்தைகள்ல ஒன்று மட்டும் பொருத்தம் இல்லாமல் இருக்கு. அது எது என்று கேட்டிருக்காங்க. டைனினா சிறிய என்ற அர்த்தம். இங்கே ஸ்மால், எனார்மஸ், லிட்டில், பியூனி. சரியான விடை பொருத்தமில்லாது எனார்மஸ், பெரிய என்பது சரியான விடை. ஆம்பிள்னா பெரிய என்ற அர்த்தம். கிரேட், பிளண்டிஃபுல், ஜெனரஸ், ரெஸ்ட்ரிக்டட் என்பது இந்த இடத்தில் பொருத்தமில்லாதது. கைண்ட், ஹார்ஸ், கன்சர்ன், சாரிட்டபிள், ஜென்டில். கைண்டுக்கு இங்க ஹார்ஷ் என்பது பொருத்தமில்லாதது. ஹானஸ்ட், ரிலையபிள், ட்ரஸ்டி, சின்சியர், டிசீட்ஃபுல். ஹானஸ்டுக்கு இந்த டிசீட்ஃபுல்ங்கிறது பொருத்தப்பட்டது. ஆட் ஒன். சீர்ஃபுல், பிரைட், லோ, கிளாட், கண்டென்டட். லோ என்பது சரியான விடை. ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட். ஹைட் அண்ட் சீக், கோகோ, டெனிகாய்ட், கபடி. இதுல சரியான விடை ஹைட் அண்ட் சீக். ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட். பேட்மிண்டன், சைக்கிளிங், டென்னிஸ், ஸ்குவாஷ். இதுல பொருத்தமில்லாதது சைக்கிளிங். மற்றவற்றுக்கெல்லாம் பேட் தேவைப்படும், இங்க சைக்கிளுக்கு தேவையில்லை. ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட். வாக்கிங், ரிலே, ஸ்விம்மிங், சைக்கிளிங். இது வாக்கிங். ஏன்னா மற்றதெல்லாம் ஸ்போர்ட்ஸ், வாக்கிங் ஸ்போர்ட்ஸ் கிடையாது. ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட். கிரிக்கெட், பேஸ்பால், ஹாக்கி, பாஸ்கெட் பால். சரியான விடை பாஸ்கெட் பால். மற்றவற்றுக்கெல்லாம் பேட் தேவைப்படும், இங்க தேவைப்படாது. ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட். வெயிட் லிப்டிங், பாக்ஸிங், சிலம்பம், ஃபென்சிங். இது சரியான விடை வெயிட் லிப்டிங். Find the logical sequence for the following 5 questions. அடுத்து வரக்கூடிய 5 வினாக்களுக்கு அது சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. சீக்வன்ஸ் அப்படின்னா இந்த கொடுக்கப்பட்டுள்ள 5 வார்த்தைகள் எது முதலில் வரும், அதுக்கடுத்து எது வரும், அதுக்கடுத்து என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓபன் த டோர், கெட் இன், டிரைவ், அரைவ், பார்க். இந்த சீக்வன்ஸ் படி பார்த்தா பி என்பது சரியான விடை. டிராவல், புக், பிளான், கன்ஃபார்ம், என்ஜாய். ஃபர்ஸ்ட் பிளான், புக், கன்ஃபார்ம், டிராவல், என்ஜாய். ஏ என்பது சரியான விடை. ஸ்லோ, ஸ்டாப், வெயிட், கெட் ரெடி, கோ. ஏ என்பது சரியான விடை. பேக், வக்கெட், டேபிள், செக் அவுட், டிரைவ். டி என்பது சரியான விடை. கோ அவுட், விசிட், ரிட்டர்ன், சப்பர், ரெஸ்ட். சி என்பது சரியான விடை.
Read the sentence carefully and choose with the suitable past progressive tense. Past progressive tense for the next 3 questions. அடுத்து வரும் 3 வினாக்களுக்கு past progressive அதாவது past continuous tense நம்ம எழுத வேண்டும். The doorbell rang while I dashed to my homework. பொதுவாகவே while when இது வந்ததுன்னா அது past continuous கீவேர்டு. இப்போ while I was doing சரியான விடை. அமெரிக்க we saw an elephant while we dashed go on a trip to Ooty. இந்த இடத்துல சரியான விடை we இருக்கிறதுனால we were going என்பது சரியான விடை. பாஸ்கரன் cut his hand while he dashed cut mango. while he இருக்கிறதுனால he was cutting. இப்போ while when வந்தா past continuous was அல்லது were ing form verb வரும். It rained that day I remember it well. இதுக்கு சரியான விடை it was raining the day I remember it well. When I entered the room the telephone dash ring was ringing. இப்போ அடுத்து இந்த சென்டென்ஸ்ல வந்து present progressive tense கேட்கறாங்க. present progressive tense அப்படின்னா present continuous tense. The doctor is வரும் is treating the patient. இது present tense வரும். Our school commences at 9 a.m. in the morning. My grandfather read the newspaper now. நவுங்கிறதுனால is reading. The children play in the garden. Children are playing. Choose the antonyms of the words given in the bracket in the next 5 questions. அடுத்து வரக்கூடிய 5 வினாக்களுக்கு bracketல இருப்பதற்கான எதிர்ப்பதமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். Success, successனா failure. Appoint, dismiss. Interesting, uninteresting. The teacher asks the children to start, stop. Be general, general, specific. இதுவரை 6ஆம் வகுப்பிற்கான டேர்ம் 2 வினாக்களை விடைகளை பார்த்தோம். அடுத்து 7ஆம் வகுப்பிற்கான டேர்ம் 2 பாடங்களை பார்க்கலாம். நண்பர்களே, இப்போது 7ஆம் வகுப்பிற்கான டேர்ம் 2 ஆங்கில பாடத்தை வினாக்களை விடைகளை பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் வினாக்களுக்கு செல்வோம். Dash are spelled the same way but different meaning. ஒரே மாதிரியாக ஸ்பெல்லிங் இருக்கும், ஆனால் வேற மாதிரியாக அது மீனிங் இருக்கும். அதுக்கு என்ன பெயர்? ஹோமோனிம்ஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஆல் தி அபோவ். சரியான விடை ஹோமோனிம்ஸ் என்பதாகும். Dash are 2 words that are spelled differently but have the same sound. வெவ்வேறு வகையான ஸ்பெல்லிங் இருக்கும், ஆனால் ஒரே மாதிரியான சவுண்ட் வரும். அதற்கு என்ன பெயர்? அதற்கு ஹோமோஃபோன்ஸ் என்று பெயர். Identify the pair that does not consist of homophones. கீழ்கண்டவற்றில் ஹோமோஃபோன்ஸ் இல்லாது எது? flower, flower, wish, which, fair, fair, not, not. B சரியான விடை. Dash is a unit of pronunciation having one vowel sound. ஒரு vowel sound இருக்கக்கூடிய மெய்யெழுத்து வரும் அல்லது வராத வார்த்தைகளுக்கு என்ன பேரு? அதுக்கு பேரு syllable பேரு. Which of the following is are syllables? கீழ்கண்டவற்றில் எது syllables? Imagine, adventure, pleasant, all the above. all the above என்பது சரியான விடை. Find out the meaning of the word abated. abated என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? unpleasant. கீழ்கண்ட 5 வினாக்களுக்கு degrees of comparison எழுத வேண்டும். Pigs are dash 30 than dogs. 30er. Swan is dash beautiful than duck. beautiful கான comparative more beautiful. Mumbai is dash than most other cities in India. richer. comparative degree of much, much கான comparative degree more என்பதாகும். The comparative degree of fast is used correctly in the sentence. Fast என்பதற்கான comparative degree கீழ்கண்ட வாக்கியத்தில் எது சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? He runs faster than a deer. A சரியான விடை. He runs faster than a deer என்பது சரியான விடை. Arrange the words in alphabetical order. கீழ்கண்ட வார்த்தைகளை alphabetically எழுத வேண்டும். அகர வரிசைப்படி வரிசைப்படுத்த வேண்டும். அப்படி வரிசைப்படுத்தினால் B என்பது சரியான விடை. Match the following synonyms. Oblique, ornamental needlework. Origami, the Japanese art of folding paper into decorative shapes and forms. Calligraphy, the art of producing decorative handwriting. Tapestry, the form of textile art. நேருக்கு நேர் சரியாகவே இருக்கிறது. A என்பது சரியான விடை. Who is the poet of the Wandering Singer என்ற போயத்தை எழுதியவர் யார்? சரோஜா நாயுடு. Who is known Nightingale of India? Nightingale of India என்று அறியப்பட்டவர் யார்? சரோஜா நாயுடு. கீழ்கண்ட 5 வினாக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள குரூப்பினுடைய பெயரை கண்டுபிடிக்க வேண்டும். குச்சிப்புடி, பாங்கரா, தாண்டியா. இதற்கு பேரு பெர்ஃபார்மிங் ஆர்ட் என்று பெயர்.
ப்ரோஸ், பொயட்ரி, டிராமா, நாவல் இதற்கு லிட்டரரி ஆர்ட் என்று பெயர். போட்டோகிராபி, பிலிம் மேக்கிங், ஸ்கல்ப்சர் இதுக்கு பேரு விஷுவல் ஆர்ட் என்று பெயர். கராத்தே, குங்ஃபு, கோப்ரிகா என்பதற்கு மார்ஷியல் ஆர்ட் என்று பெயர். வீவிங், எம்ப்ராய்டரி, கார்பெட் டிசைனிங்க்கு வந்து டெக்ஸ்டைல் ஆர்ட் என்று பெயர். பாடத்திலிருந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீழ்கண்ட வினாக்களுக்கான விடைகள் கேட்கப்பட்டிருக்கிறது. மதுபானி பெயிண்டிங் என்பது எந்த மாநிலத்தை சேர்ந்தது? பீகார். மதுபானி பெயிண்டிங் வேர் ஒரிஜினல் டன் ஆன். அந்த பெயிண்டிங் எங்கே வரையப்படும்? வால்ஸ்ல. மதுபானி பெயிண்டிங் ஆல்சோ நோன் அஸ் இன்னொரு பேரு மிதிலா பெயிண்டிங். ஹவு மெனி syllables does this word adventure? adventure என்பதற்கு எத்தனை syllable இருக்கிறது? adventure 3 syllable. How many syllables does the word water? water 2 syllable. How many syllables the word have? hilarious. hilarious 4 syllables. How many syllables does the word have? night? 1 syllables. How many syllables does the word have? big? 1 syllable. How many syllables does the word have? shepherd? shepherd 2 syllable. Choose the best homonyms for the next 3 questions. 3 questions-க்கான homonyms கேட்டிருக்காங்க. There are 7 days in a week. Give me a dash of bread. Please read the following pages and choose the verbs using the passive form of the next 2 questions. இந்த வாக்கியத்திலிருந்து 2 வினாக்களுக்கான பேசிவ் ஃபார்ம்ஸ் கேட்டிருக்காங்க. papyrus plants dash used by Egyptian to make paper. Plants were used. Method dash invent in second PC in China. Method was invented. Which of the following are the activity of NCC? NCC உடைய activities என்ன? parasailing, scuba diving, mountain trek and expedition, all the above. all the above என்பது சரியான விடை. The motto of NCC is NCC உடைய குறிக்கோள் unity and discipline. நண்பர்களே, இதுவரை 7ஆம் வகுப்பிற்கான term 2 வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.